நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமேயே கொன்றை வாச்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்துகவே பொருந்துகவே. உமையும் உமை ஒரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு யமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். சமயங்களும் இல்லை, இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. அமையும் அமையும் அமை ஒரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண்களே நல்லன எல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே. ஏ இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ யாத்திரைகள், எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ நகரங்கள், பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள், அடியவர்கள், அன்பர்கள் எல்லோரையும் சந்தித்தாலும் கூட எனக்கு இன்று கிடைத்த அனுபவம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக என் நெஞ்சிலே நீங்காமல் இருக்கிறது என்று சொன்னால் அது நான் செய்த பாக்கியமாக கருதுகிறேன். நம்முடைய சுவாமிகள் வாழைக்கோட்டத்தினுடைய சமஸ்தானத்தினுடைய சன்னிதானம், அன்பிற்கினிய நம்முடைய சுவாமிகள் அவர்கள் இந்த அடியவனை அழைத்து பாலாம்பிகையினுடைய புண்ணிய தலத்திலே நீங்கள் வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனதிலே இந்த எண்ணம் தோன்றுவித்ததே எல்லாம் வல்ல ஔஷத லலிதாம்பிகையினுடைய பெரிய கருணையாக நான் கருதுகிறேன். திருவாசகத்தில் நம்முடைய மாணிவாசகர் மிக அழகாக சொல்லுவார், சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடக்கூடிய நிலை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், சுவாமியினுடைய திருவருள் இல்லாமல் இந்த ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய கால்கள் எதை நோக்கி செல்லுகிறதோ அங்கு உங்கள் விதி வேலை செய்யும். மதி விதி வழி செல்லும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் மதி விதி வழி செல்லும். வாரியார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லுவார், ஒரு வீதியில்
ஒருத்தர் தலையில் முண்டிதம் பண்ணி மொட்டை அடிச்சுவிட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தில் வெள்ளை துணியை போட்டு மூடி அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா தலையில் வச்சுக்கிட்டு போனாராம். உடனே கூட வந்தவங்க சொன்னாங்களா, என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டாங்களாம். அப்போ அவர் சொன்னார், என் தலை விதி வசம் அப்படின்னாராம். இதை பிரித்தோம்னா தலைவிக்கு திவசம். என்னுடைய மனைவி இறந்து போனதுனால திவசம் பண்ணுறேன், அதனால என் தலை விதி வசம், என் தலைவிக்கு திவசம். அம்மா போனால் சுவையான உணவு போயிட்டுது, அப்பா போயிட்டார்னா கல்வி போயிட்டுது, படிக்க முடியாது. அப்பா இறந்து போயிட்டார்னா படிப்பு நின்று போயிடும். ஆனால் ஒரு மனைவி போயிட்டால்னா சகலமும் போச்சு. ஏன் மனைவிக்கு அவ்வளோ பெரிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் சமயத்தில் ஒரு பெரிய அபூர்வமான விஷயம் உண்டு. என்ன விஷயம் அப்படின்னா, ஆண்கள் இறைவனை வணங்குகிற பொழுது இப்படி அட்டாங்கமாக பூமியில் தலையில் இருந்து நெஞ்சில் இருந்து முழந்தாள் வரையிலும் விழுந்து வணங்குவார்கள். ஆனால் பெண்களுக்கு அப்படி அனுமதி கிடையாது. பெண்கள் பஞ்சாங்கமாக இறைவனை வழிபடுவாங்க. பஞ்சாங்கம்னா தலைப்படும், இந்த முழந்தாள் படும், பின்தாள் படும். ஆனால் அவருடைய தனங்களோ அவருடைய மணிவயிறோ தரையிலே படாது. இது இறைவன் வகுத்து வைத்திருக்கிற ஒரு நியதி. ஏன் அவங்களும் அப்படி விழுந்து வணங்கினா என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லியாது. இந்த குதர்க்கவாதிகளுக்கு பதில் சொல்ல முடியாது, அது உங்கள் பிரியம். ஆனால் இந்த உயிர் ஜனிக்கிற பொழுது, இந்த உயிரானது உற்பத்தியாகிற பொழுது, நான் முதல் கொண்டு எந்த ஜீவராசி முதல் கொண்டு அது தேடி செல்லுகிற முதல் இடம் என்று சொன்னால் அன்னையினுடைய தனங்கள், அங்குதான் பால் சுரக்கிறது. இந்த பால் சுரக்கிறத ஞானசம்பந்தர் சிதம்பரத்தினுடைய வரலாறுல சிதம்பர புராணத்தில் சொல்லுகிறது. பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு சைவநெறி திருநீற்றின் ஒளிவிளங்க அறந்தை கெட புகழியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்து அளித்த சிவகாம சுந்தரி. சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம், பவம் அதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அந்த மாதிரி இதை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போ நிறைய ஒரு பிரச்சனை, இந்த சைவ சமயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவனை வழிபடுவதா வேண்டாமா முதல் பிரச்சனை. இப்போ இந்த ஊரில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த சிவாலயம் இருக்குது, ஒருத்தரும் போகிறதில்லை. காரணம் என்னன்னா, சிவனை வழிபட்டால் சோதனை வரும் அப்படின்னு ஒரு புரட்டுவாதம். ரெண்டாவது அம்பாள். அம்பாள் கோயிலுக்கு போகிறவங்க சிவன் கோயிலுக்கு போகிறதில்ல. இப்போ அம்பாளை தனியாக பிரிக்கிறோம், அம்பாள் வேற சிவம் வேறன்னு ஒரு பிரிவு வந்துட்டுது. மூணாவது பிரிவு வைஷ்ணவம். இந்த வைஷ்ணவத்தில் இருக்கிறவர்கள் சிவனையோ அம்பிகையையோ பெரிதாக வழிபடுவது கிடையாது, அது ஒரு முறை. அதிலேயே துவிஷ்டாவிதம் விஷ்டாவிதம் நிறையா இருக்குது. அடுத்தது கணாபத்தியம்ங்கிறது, கணாபத்தியம் இப்போ இல்லை, பிள்ளையாரை மட்டுமே அது வடக்க போயிட்டுது. கௌமாரம் அப்படிங்கிற வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடாக முருகனை மட்டுமே வழிபடக்கூடிய ஒரு முறை உண்டு, கௌமார மடம்னே இருக்கு. இப்படி சௌரம்ங்கிறது இப்போ வழக்கு, சூரியனை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் நம்முடைய ஞான சம்பந்தர் தான், ஆதிசங்கரருக்கு முன்னதாகவே ஞான சம்பந்தர் சொல்லுகிறார், விநாயகரையும் முருகனையும் அம்பிகையையும் மகாவிஷ்ணுவையும் சூரியன் சந்திரன் போன்ற தேவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து முதல்ல பாடியவர் யாருன்னா ஞானசம்பந்தர். நீங்க திருவண்ணாமலைக்கு, அந்த திருவண்ணாமலை பதிகமே உதாரணம். அங்க இருக்கிற சுவாமி பேரு அண்ணாமலையார்னு பேரு, அருணாச்சலேஸ்வரர்னு பேரு. அங்க இருக்கிற அம்பிகைக்கு பேரு உண்ணாமுலை அபீத குஜம் அப்படின்னு பேரு. குஜம்னா தனம்,
அபித்தம்னா யாரும் அருந்த முடியாத, தீண்ட முடியாத தனம். அதை சொல்றார், உண்ணாத முளைங்கிறார். உண்ணாமுலை உமையலோடு உடனாகிய ஒருவன். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணாமலையார் தானே முதல்ல பாடியிருக்கணும். இவர் அம்பிகையை முதல்ல வைத்து பாடுகிறார். மங்கையர் கரசி வலவர்கோன் பாவை தோடுடைய செவியன். தோடு யார் அணிவா? அன்னை உமையவள் தான் தோட்டை அணிவாள். அதனால்தான் அபிராமி பட்டர் தன்னுடைய துன்பம் வருகிற பொழுது தன்னுடைய தாடங்கத்தை, தன்னுடைய தோட்டை கழற்றி வீசி எறிந்தால் அன்னை அபிராமி. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஞான சம்பந்தர் தான் அம்பிகையை முதலில் வைத்து பாடியவர். ஞான சம்பந்தர் மகாவிஷ்ணுவை வச்சு பாடுறார், பிரம்மா வச்சு பாடுகிறார். பிரம்மன் ஏழுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடு உடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் என்றே என்று பாடுகிறார். சமயங்களில் சண்டையும் பிரிவும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு எல்லாரையும் ஒற்றுமையாக வைத்திருக்கிறார். இந்த தசமகா வித்யா அப்படின்னு சொல்லக்கூடியது சித்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு மரபு. இதை திருமந்திரத்தில் சொல்லுது. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. எங்கள் வாத்தியார் தர்மபுரம் ஐயா அவர்கள் பாடுவார்கள். சிவனுக்கு மனோன்மணி தாயும் சிவனுக்கு மனோன்மணி தாரமும் மாமே. என்னையா குழப்பமா இருக்கு? சிவனுக்கு மனோன்மணி தாயுமா இருந்தாலா, சிவனுக்கு மனோன்மணி தாரமுமாக இருந்தால் அப்படின்னு சொன்னார். இது பெரிய குழப்பம். ஒரு அம்மா தான் கணவனுக்கு மனைவியா இருக்க முடியும், மகனுக்கு தாயா இருக்க முடியும், தம்முடைய தங்கைக்கு அவள் சித்தியாக இருக்க முடியும், அத்தையாக இருக்க முடியும். இப்படியெல்லாம் ஒரு பெண்தான் இத்தனை உறவுகளை வைத்திருக்கிறார். ஆக மன உள்மணி அப்படின்னு சொன்னவர் மனோன்மணின்னு இதை வேதம் சொல்லுகிறது. கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரதமணி, சர்வபூதமணி, மனோன்மணி, வாமை, சேட்டை, காளி என்கிற இந்த 8 சக்திகளையும் ஒருங்கிணைத்து மன உள்மணி, மனோன்மணி என்று சொன்னார். இன்னமும் சிவாலயங்களில் போனால் தெரியும், மூலஸ்தானம் பக்கத்தில் ஒரு சின்ன அம்பாள் ஒன்று உட்காந்துருப்பாங்க, இல்லை நின்று கொண்டு இருப்பாங்க. அந்த அம்பாளுக்கு பேர் மனோன்மணின்னு பேர், மன உள்மணின்னு பேர். நீங்கள் போய் சுவாமிகிட்ட என்ன விண்ணப்பம் வச்சாலும் சுவாமி கேட்டுக்கொள்வாரை தவிர அந்த விண்ணப்பத்தை நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற மனோன்மணி அம்பிகைக்குத்தான் அந்த சக்தி உண்டு. இது யாருக்கும் தெரியாது. அதனால தான் நீங்கள் பஞ்சமூர்த்தி புறப்பாடில் பாருங்க தெரியும். முதல்ல சோமாஸ்கந்தர் வருவார், முதல்ல பிள்ளையார், முருகர், சோமாஸ்கந்தர், பின்னால் தனி அம்பாள் வருவாங்க. அந்த அம்பாள் தான் மனோன்மணின்னு பேர். அந்த அம்பாள் தான் அனுக்கிரகமூர்த்தின்னு பேர். அந்த மாதிரி சக்திக்காக, தசமகா வித்தைக்காக சித்தர்கள் உருவாக்கிய ஒரு அன்னை பராசக்தி அன்னை பாலா திரிபுர சுந்தரி. நீங்கள் பாலாவை ரொம்ப கடினமான சக்தி இருந்தால் தான் பாலாம்பிகையை ஆவாகனம் செய்து வழிபட முடியும். நான் சில விஷயங்களை வெளிப்படையாக இங்கே சொல்ல முடியாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சாம்ராட்டில் இருக்கிறவர்கள் இன்னமும் பாலாம்பிகையை யாருக்கும் தெரியாமல் வழிபட்டு கொண்டுதான் தன்னுடைய சக்தியை, தன்னுடைய வருமானத்தை பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய திருப்போரூருக்கு அருகாமையில் இருக்கிற இந்த செம்பாக்கம் என்கிற செம்மையான பாக்கம், அருமையான இந்த ஊரிலே வாழை கோட்டத்திலே வைத்து ஏழைகள் பெரியவர்கள் யாரும் வந்து இந்த அம்பிகையை வழிபடலாம் என்று சொல்லி அந்த திரையை திறந்து வைத்து, நான் வழிபடுகிற அன்னை அவள்தான் இந்த இடத்துக்கெல்லாம் காரணம், என்னை முன்னேற்றியவளும் அவள்தான், இவளை வந்து வழிபட்டால் உங்களுடைய தலையெழுத்து மாறும் என்று சொல்லி கதவை திறந்து வைத்து நம்முடைய வினைகளை கழிக்க வெல்லக்கூடிய திதிகளால் படிகளே ஏறி உன்னுடைய கர்மாவை கழிப்பதற்காக அந்த படிக்கட்டிலே மேலே ஏறி அந்த வினை மீண்டும் வாராதிருக்க பின்புறமாக இறங்கி வந்து வழிபடக்கூடிய தமிழகத்திலேயே மகா தசா வித்யாவிற்காக இருக்கிற ஒரே சமஸ்தானம் இந்த செம்பாக்கத்தில் இருக்கிற பாலா திரிபுர சுந்தரி என்கிற இந்த சக்தி பீடம்தான். நான் அகிலாண்டேஸ்வரி கோயிலையே வளர்ந்தவன் திருவானைக்காவல்ல. அகிலாண்டேஸ்வரிக்கு எனக்கு நிறைய தொடர்பு உண்டு. இந்த உடம்பு இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அது காரணம் அகிலாண்டேஸ்வரி போட்ட பிச்சை, ஜம்புகேஸ்வரர் போட்ட பிச்சை. அதை மறக்க முடியாது. எனக்கு அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டுது.
ஆனாலும் அந்த அம்பிகையை நான் மறந்த நாள் கிடையாது. இங்கே இருக்கிற அம்பிகைக்கு பேர் அகிலாண்டேஸ்வரி, அழகாம்பிகை சமேத ஜம்புகேஸ்வரர். அம்பாள் இங்கே வந்துட்டாங்க, சாமி அங்கே போயிட்டாரு. சாமி பேர் அங்கே. இங்கே லலிதாம்பிகை ஔஷத லலிதாம்பிகை. யாரெல்லாம் அவள் தரிசனம் பண்ண, ஔஷதம்னா மருந்து, ஔஷதபுரீஸ்வரர்னு திருவொற்றியூர் சாமிக்கு ஒரு பேர் உண்டு. நம்முடைய கச்சூரால கோயில் சுவாமிக்கு ஔஷதபுரீஸ்வரர். ஔஷதம்னா மருந்து, மணி மந்திர ஔஷதம்னு சொல்லுவார்கள். இந்த அம்பாள் மூலிகைனால, பாசானங்களாலே, மூலிகைனாலே ஆவாகனம் செய்து மிக ரகசியமான அந்த அம்பிகையை பார்க்கிற பொழுது நம்முடைய வினைகள், பாவங்கள், கர்மங்கள், உடம்பில் இருக்கிற வியாதிகள், நவக்கிரக தோஷங்கள் அத்தனையும் அவள் வாங்கி கொள்ளுவாள். அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம். அந்த அம்பிகையை பார்க்க 1000 கண்ணு வேணும். அந்த அம்பிகையை பார்த்து நான் வழிபாடு செய்தேன். அந்த அம்பிகை நமக்கு எல்லோருக்கும் அனுக்கிரகம் செய்தார். என்னுடைய வருகையை, என்னுடைய தரிசனத்தை, என்னுடைய அன்பை அன்னை ஏற்றுக்கொண்டதற்காக நிறைய அனுக்கிரகம் செய்தார். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பட்டாபிஷேகத்திற்கு வந்திருக்கிறீர்களோ, நம்முடைய சுவாமிகள் சொன்ன மாதிரி இந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது மிக மிக ரொம்ப சக்தி வாய்ந்தது. முக்கியமான வழிபாடு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம்னா ஒன்றும் கிடையாது, பதவி ஏற்றல். இப்போ எல்லாருக்கும் பதவி வேணும். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரிலும் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் இனியல் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே இடை மருதனே இடை மருதனே. ரொம்ப அழகான பாட்டு. இந்த 5 வயசு குழந்தையா இருந்தா ஆப்பிள், ஆரஞ்சு, சாக்லேட்டுக்கு ஆசைப்படும். அதோட ஆசை அதோட முடிஞ்சது. கனியினும். இப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு உனக்கு எம்எல்ஏ பதவி வேணும்னா, எம்எல்ஏனா என்னங்கன்னு கேட்கும். ஒரு பையனோ ஒரு ஆணோ ஒரு 10 பவுனுக்கு சங்கிலி வாங்கி, அதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு சாக்லேட் இருந்தால் கொடுங்க சுவாமிங்க. அந்த குழந்தையோட ஆசை 5 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் சாக்லேட், மிட்டாய், ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், அதோட முடிஞ்சுது. கனியினும் நமக்கு அந்த பொருந்தும். கட்டிப்பட்ட கரும்பினும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 15-16 வயசுக்கு மேலே ஒரு 25-30 வயசுக்குள்ள வேற ஆசை வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும். குடும்ப வாழ்க்கையில் பெண்கள் மேலே ஆண்களுக்கு பெண்கள் மேலே மோகம் வரும், பெண்களுக்கு ஆண்கள் மேலே மோகம் வரும். இது இயல்பான விஷயம். இதை சொல்றார். பனி மலர் குழல் பாவை நல்லாரிலும். கல்யாணம் பண்ணணும்யா. இப்போ அவனுக்கு பதவியெல்லாம் ஆசைப்படாது, பழத்து மேலே ஆசை வராது. இப்போ என்ன ஆசை வரும்னா, 25 வயசில் நல்ல கல்யாணம் பண்ணணும், ஜாதகம் பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு புலம்புறதெல்லாம் அடுத்த விஷயம், அது வேற கதை. கல்யாணம் பண்ண 10 நாளே ஏன் கல்யாணம் பண்ணணும்பா. இப்போ அடுத்தது சொல்கிறார், 40 வயசுக்கு மேலே போனால் கொஞ்சம் பதவி இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். கொஞ்சம் பதவி, எதிலையாவது ஒரு பதவி, 4 பேர் மதிக்கிற மாதிரி. தனி முடி கவித்து ஆளும் அரசினும். ஒரு 80 வயசுக்கு மேலே போனால் யாராவது பதவிக்கு ஆசைப்படுவாங்களா, பழத்துக்கு ஆசைப்படுவாங்களா, இல்லை இல்லற வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்களா? எங்கேயாவது ஒரு கோயிலில் போய் ஒரு சேரு கிடச்சா ஒரு தூணில் உட்காந்து ஒரு கொஞ்சம் அப்படியே தீபாரணையை பார்த்து 4 தேவாரம் திருவாசகம் பாடினா போதும்பா அப்படிங்கிற நிலைமை ஒரு 70லேருந்து ஒரு 80 வரைக்கும் அந்த எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் பதவியை பற்றியோ குடும்ப வாழ்க்கையை பற்றியோ ஆசைகள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவேன்னு சொன்னார் நம்முடைய அருணகிரி சுவாமிகள். ஆசை என்கிற சங்கிலி என்னைக்கு அருந்து விடுகிறதோ அன்றுதான் அன்னையின் தரிசனம் கிடைக்கும். நீங்க பாருங்க, அபிராமி பட்டர் தை அமாவாசை அன்னைக்கு சரபோஜி மன்னன் வந்து நிற்கிறான். அவர் எழுந்து நிற்கல. உடனே மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் பித்தராம் தன்மை உடையவர், இவர் அம்பாள் மேல பாடிக்கிட்டே இருப்பாரு, அவர் யார் வந்தாலும் அம்பிகையை தவிர வேறு யாருக்கும் அவர் தலை வணங்காது, கை கூப்பாது. வந்தவன் ஆணவத்தோட வந்தான் சரபோஜி மன்னன். ஏய்
சுப்பிரமணியா, வந்திருக்கவன் ராஜா, நான் நிற்கிறேன், நீ உட்கார்ந்துருக்கிறியே, நீ பைத்தியம்னு சொன்னால் இன்று என்ன திதி என்று கேட்டான். அவர் கேட்டவர் யார் என்று தெரியவில்லை. அவர் பார்த்தார், நிறை மதி முகம் எனும் விழியாலே அன்னையினுடைய பிரகாசமான அந்த முகத்தை தியானம் செய்து கொண்டிருந்தார். இன்று பௌர்ணமி என்று சொன்னார், பூரணை என்று சொன்னார். அவன் சிரிச்சான், உண்மையான பைத்தியம்தான். தை அமாவாசை அன்னைக்கு யாராவது பௌர்ணமின்னு சொல்லுவார்களோ? பிறகு வாதம் முற்றுகிறது. தன்னை நம்பிய ஒரு அடியவன் அவன் பொய்யே சொன்னாலும் அந்த பொய்யான வார்த்தையை கூட மெய்யாக ஆக்கக்கூடிய சக்தி உடையவள் அன்னை திரிபுர சுந்தரி பாலாம்பிகை, நம்முடைய எல்லாமல்ல லலிதாம்பிகை. சொன்னது யார்? தன் தொண்டன். இன்னைக்கு அமாவாசை மாற்ற முடியுமா? உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு சின்ன பலகையில, இந்த பலகையில ஒரு ஓட்டை போட்டு 100 கயிர்களை கட்டினார்கள். இந்த ஒரு சின்ன பலகையில இந்த அபிராமி பட்டரை உள்ளே நிற்க வைத்து ஒரு 100 கயிறு, இந்த 100 கயிறை அப்படி உரி மாதிரி கட்டி அவரை உள்ள நிற்க வைத்து கீழே விறகுகளை போட்டு தீயை மூட்டி அந்த கயிறை இப்படி வச்சிருப்பான் ஒருத்தன். இப்படி இவர் தொங்குறத ஒரு 10 பேர் பிடிச்சிருப்பான். இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு பாட்டு பாடின உடனே அங்கிருந்து ஒரு பெரிய ஒரு ஈட்டியை வச்சு ஒரு கயிறை அறுத்து விடுவான். ஒரு கயிறை அறுத்து விடுவான். இப்போ பாருங்க, ஒரு கயிறை அறுத்தான், அம்பாள் வரல. 2வது கயிறை அறுத்தான், அப்பையும் வரல. 3, 4, 5, 10 போச்சு, 20 போச்சு, 30 போச்சு, 40 போச்சு, 50 போச்சு. 50 கயிறு அறுத்து விட்டான். 50-50, 150 போச்சு. அப்போயாவது அம்பாள் வந்திருக்கணுமா இல்லையா? நம்மளா இருந்தால் தேவையில்லாமல் இன்னைக்கு அமாவாசைன்னு சொல்லியிருக்கலாம். நம்மளா இருந்தால் கடவுளே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், நீதான கடவுள்னு காலில் விழுந்திருப்போம். எதுக்கடா வம்பு, நமக்கு தலை போன தப்பிச்சா பரவாயில்ல. ஆனால் அந்த உத்தமமான அடியார் பார்த்தார், என் உயிர் போனாலும் அம்பிகை மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, என்னை காப்பாற்ற சக்தி வருவாள், உமையவள் வருவாள், இமையவள் வருவாள் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு பாட்டையும் பாடினார். அபிராமி அந்தாதி என்கிற ஒவ்வொரு பாட்டையும் ரசித்து பாடினான் அந்த தொண்டன், தன் உயிருக்கு பயப்படாதவன். 50 கயிறு அருந்தது, 60 கயிறு அழுந்தது, 70 கயிறும் அருந்தது. 70 தாண்டி 74வது கயிற்றுல அன்னை விழிக்கே அருள் உண்டு, அபிராமி சொன்ன வேதத்திற்கு வழி உண்டு என்று சொல்லி அன்னையினுடைய விழியை பாடினார். இவர் விழியை பாடினார். தன்னுடைய காதிலே அணிந்திருந்த அந்த தாடங்கத்தை, தோட்டை கழற்றி வீசி எறிந்தால் அன்று அமாவாசை என்கிற நாள் நிறைமதியாக, பௌர்ணமியாக, பூரணையாக அன்று காலையில் அன்னையினுடைய சன்னிதியிலே எதை தரிசனம் செய்தாரோ அந்த தரிசனம் வானத்திலே வந்து தை பௌர்ணமியாக மாறியது. எப்போ? 74-75 பாட்டில் முடிக்கும்போது வர்ற அம்மா. இப்போ நாமளாக இருந்தால் சண்டை போட்டிருப்போம், ஏமா இப்படி லேட்டாக வந்தேன்னு. ஆனால் அவர்கள் கடைசியில் முடிக்கும்போது சொல்கிறார், ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாலை, மாதுளம்பூ நிறத்தாலை, புவியடங்க காத்தாலை, அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை, முக்கண்ணியை தொழுவார்க்கு சொல்லுங்க ஒரு தீங்கு இல்லையே. எது? ஒரு தீமை கூட நம்மை வந்து அடையாது என்று அந்த பாடலை பாடி முடித்து அன்னையை வழிபட்டு ஏத்தினார் அபிராமி பட்டர் என்கிற மிகப்பெரிய மகான். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பட்டாபிஷேகம், உங்களுக்கெல்லாம் பதவி கிடைக்கணும். அதில் தாய்மார்கள்லாம் வருத்தப்படுறாங்க, எங்களுக்கு சாமி என்ன பதவி கிடைக்க போகுது? கிச்சன் பதவி கிடைக்க போகுதா? கேபினட் கிச்சன் மாதிரி அதே தோசை, அதே புளிச்சு போன மாவு, அதே கத்திரிக்காய், அதே வெண்டிக்காய், எங்கள் சமைச்சு வயசானவங்கெல்லாம் இனிமே பதவி வந்தா என்ன, போனா என்ன? இதில் சில பேருக்கு பதவி வேணும்னு நினைக்கிறோம், குழந்தைங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. அதுங்க நினைக்கிது பாஸ் பண்ணால் போதும், ஏதோ நல்ல மார்க் வந்தால் பரவாயில்ல. இப்போ எல்லாருக்கும் இப்போ இந்த இன்னும் 2 மாதத்தில் வர 23ஆம் தேதி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம், பதவி வேணும், ஏதாவது வெற்றி பெறணும் எல்லாரும். ஏன்னா பதவி தான் நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ
இந்த தொகுதியை சார்ந்தவர், அவர்களை போன்ற நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நல்ல இது மாதிரி செய்ய முடிஞ்சுது. அதனால் நல்லவர்கள் பதவிக்கு வரணும், வல்லவர்கள் பதவிக்கு வரணும். அவங்கெல்லாம் சிவனடியாருக்கு, இந்த கோயிலுக்கு, இந்த ஊருக்கு, இந்த மக்களுக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு அவர்கள் நன்மையை செய்யணும். நிறைய அன்பர்கள் வரணும். அதனால் ஆட்சி அதிகாரம் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பணிகளுக்கு அவருடைய தொண்டுகள் நிறையா செய்யணும். அதனால் அவர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அவரவர் மனதில் வைக்கிற விண்ணப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும், பிரார்த்தனை நிறைவேறும். இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள், பட்டாபிஷேக திருநாள். நம்முடைய மதுரையில் ஆலவாயில் மீனாட்சி அம்பிகைக்கு எப்படி பட்டாபிஷேகம் நிகழ்கிறதோ அதே போல் இந்த பாலாம்பிகையினுடைய புண்ணிய தலத்தில் எல்லாம் வல்ல அன்னை லலிதா திரிபுர சுந்தரி இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு மூர்த்தங்களையும் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. சின்ன மஸ்தாவாக இருக்கட்டும், மகா சண்டியாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், இங்கே தெய்வங்கள் எல்லாம் பார்க்கும்போது தூமாதேவியாக இருக்கட்டும், தத்ரூபமாக இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த செம்பாக்கத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஞானம் சார்ந்த ஒரு கோயிலை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதில் நம்முடைய சுவாமிகள் இங்கே பிரம்மாண்டமான ஒரு சிதம்பரம் போன்ற ஒரு அமைப்பிலே ஒரு அருமையான திருக்கோயிலை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அங்கே மகா மேரு தழைக்கீழாக அமுததாரர்கள் நம்முடைய முகுலத்தை, நம்முடைய மூளையை செயல்படுத்தக்கூடிய அந்த மகா மந்திர மேருவை அந்த ஈர்ப்பு விசையோடு செய்திருக்கிறார்கள். வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதே போல் 21,600 ஓடு மூச்சு காற்று மாதிரி தங்க ஓட்டில் அந்த கூரையை மேய போகிறார்கள். நீங்கள் சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்லக்கூடாது, நிறைய பேருக்கு இதெல்லாம் தேவையும் இல்லை. ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிற அம்பிகை இந்த மேலே அந்த டெமோ காட்டியிருப்பாங்க, மேலே சுதையில் சிவபெருமான் கீழே இருப்பார், அம்பிகை மேலே இருப்பார். இதுதான் லிங்க தத்துவம் அப்படின்னு பேர். அந்த லிங்க தத்துவம் தான் நம்முடைய ஆன்மா வடிவம். இப்போ எல்லாருமே லிங்கம்தான், இப்படி எல்லாருமே உட்காந்து லிங்கமாக தெரிவிங்க. அதனால தான் மடங்களில் ஆதினங்களில் இப்படி உட்காருவாங்க. இது பேர் லிங்க வடிவம். மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம்னார் திருமந்திரத்தில். அதனால் எல்லாரும் சிவலிங்கமாக இருக்கக்கூடிய தத்துவம். நிறைய பேருக்கு இந்த பத்திரகாளி வரும்போது கீழே சிவபெருமான் படுத்திருப்பார், இந்த அம்பாள் வலது காலை அப்படி நெஞ்சு மேலே வச்சுருப்பா, இடது காலை அப்படி கீழே வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன சிவனை மிதிக்கிறாங்களே, சிவனை இந்த காளி மிதிச்சிருக்குது அப்படின்னு அது ஒரு தத்துவம் தனியது. அம்பாவுடைய கோபத்தை அடக்குவதற்காக சுவாமி கீழே படுத்திருந்தாராம். இந்த திருவாலங்காட்டில் மிகப்பெரிய ருத்ர கலவை ஏற்பட பொழுது அம்பாள் இந்த உலகத்தையே அழித்து அம்பாளை யாராலும் அடக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க சக்தி சிவம், சிவம் செயல்படும், சிவம் அமர்ந்திருக்கும், சக்தி செயல்படும். அதனால் சக்தியும் சிவத்தையும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் சிவலிங்கத்திலேயே 2 ரேகம் இருக்கும், அது வலது பக்கம் சிவமாகவும் இடது பக்கம் சக்தியாகவும் இருக்கும். இந்த அம்பிகை காளி வேகத்தோடு வந்தாலும் உலகத்தையே அழிப்பதற்காக மகாவிஷ்ணு பயந்து ஓடினார், பிரம்மா பயந்து ஓடினார். இப்போ என்ன பண்ணணும்னா கணவன் மட்டும்தானே அடக்க முடியும் மனைவியை. சுவாமி பார்த்தாராம், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி படுத்து கிடந்தாராம் வர்ற வழியில். இவ வேகத்தோட நாக்கை துருத்து கொண்டு அகங்காரத்தோடு உள்ளே வந்தவ இந்த தெரியாதனமாக டபால்னு மேலே காலை வச்சா பாருங்க. சுவாமியுடைய மார்பிளை காலத்தோடனே என்ன சக்தி, உன் கோபம் தணிந்ததா என்று பெருமான் கேட்டானா. ஐயோயோ நான் என்ன அபச்சாரம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி கீழே குனிந்தாலாம். அந்த வடிவிலேயே அவள் சாந்தமாக இருந்தாள் என்று புராணம் சொல்லுகிறது. அதனால தான் நீங்கள் அந்த காளி வேகத்தோடு வரும்போது கீழே அப்படியே அதுதான் அந்த முதல் சிற்பமாக நம்முடைய தசமகா வித்யாவினுடைய முதல் மூர்த்தமாக அந்த மூர்த்தம் இருக்கும். நீங்கள் இதெல்லாமே சக்தியும் சிவமும் சேர்ந்திருக்கிற திருவிளையாடல். அதனால் அம்பிகை வேற, சுவாமி வேற கிடையாது. சுவாமி பெண்ணாக இருந்தால் அம்பாள், அம்பாள் ஆணாக இருந்தால் சிவம். இதுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் அம்பாள் வேற சிவன் வேறன்னு கிடையாது. இந்த ரெண்டும் சேர்ந்த கலவைதான் முருகன், வேற ஒன்றும் கிடையாது. சிவன் வேறு, அம்பிகை வேறு, முருகன் வேறு கிடையாது. எப்படி ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரியோ, சிவன் பாதி சக்தி பாதி முருகன். நீங்க முருகனை 2ஆ வச்சீங்கன்னா இந்த பக்கம் சிவன் இருப்பார், இந்த பக்கம் அன்னை சக்தி இருப்பாள், அவன்தான் முருகன். அதனால ரெண்டும் சேர்ந்த கலவைதான் முருகன். அதனாலதான் சிவசக்திக்கு இடையில முருகன் இருப்பார், சோ உமா ஸ்கந்தராக இருப்பார். ஆகையினால இந்த க்ஷேத்திரத்திற்கு, இந்த கோயிலுக்கு, இந்த பீடத்திற்கு யாருடைய பாதம் படுகிறதோ, நீங்கள் எதை நோக்கி வருகிறீர்களோ
நிச்சயமாக சொல்லுகிறேன், இன்றிலிருந்து உங்களுடைய தலை விதி மாறப்போகிறது, உங்களுடைய தலை எழுத்து மாறப்போகிறது. உங்களுடைய தலையெழுத்து மாறி உங்களுடைய விதிவசம் எல்லாம் மாறி இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உயரப்போகிறது. இந்த பாலா திரிபுர சுந்தரி பீடமானது மிக பெரிய அளவிலே உயரப்போகிறது. சைவ ஆகம வேத பாடசாலை எல்லாம் இங்கே உருவாகப் போகிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவாரங்களும் திருமுறைகளும் இங்கே நம்முடைய சுவாமிகளுடைய அருளார்ந்த தலைமையிலே எல்லா மாணவர்களும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாக விளங்கி கொண்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இந்தியா, நம்முடைய சைவ பாரம்பரியம் மிக்க. நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். இங்கே முருகப்பெருமான் இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார், அம்பிகை இருக்கிறார்கள். சிவபெருமான் தான் மேருவாக இருக்கிறார். இங்கே பாலாவை பார்த்தீங்கன்னா தெரியும், பாலான்னா குமரி, வாழை குமரின்னு சித்தர்கள் பாடுவார்கள். அந்த வாழை குமரி தான் சித்தர்களுக்கெல்லாம் தலையாய தெய்வம். ஏன் சிவனுக்கே தெய்வம் வாழை குமரி தான். நீங்கள் காமாட்சி வரலாறு படிக்கும்போது பண்டாசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் தவம் செய்தார். அந்த தவத்திலே ஒரு சின்ன குழந்தையாக வந்து சிவபெருமானுக்கே நான் தான் அவனை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னாலாம் அன்னை பாலா திரிபுர சுந்தரி. நீங்கள் அதனால தான் உலகத்தில் வேற எந்த அம்பாளையும் பார்க்க முடியாது. சிவாலயத்தில் அமர்ந்திருக்கிற ரெண்டே அம்பிகை, ஒன்று லலிதா அம்பிகை, ஒன்று அன்னை காமாட்சி. வேற எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாள் அந்த சுகாசனத்தில் அமரவே முடியாது. அதனால தான் திருவாரூரில் கூட கமலாம்பிகை சுவாமியோட கிடையாது, அள்ளியம் பூங்கோதை அம்பிகை தான் சுவாமிக்கு வேண்டப்பட்டவள். ஆனால் திருவாரூரில் இருக்கிற கமலாம்பிகை தான் உலகத்திலேயே கால் மீது கால் மடித்து போட்டு யோகாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரே அம்பிகை அன்னை கமலாம்பிகை. அதனால சக்தி இல்லாமல் சிவத்தை இயக்க முடியாது, சிவம் இல்லாமல் சக்தி வேலை செய்யாது. அதனால சிவமும் சக்தியும் சேர்ந்த வடிவம் தான் இந்த உலக பிரபஞ்சம். ஆண்களுக்கு சிவன் இருந்தால் பெண்களுக்கு சக்தி. ஆகையினாலே லலிதாம்பிகையினுடைய கருணை, அன்னை பாலாம்பிகையினுடைய பெரிய கருணை உங்களுக்கெல்லாம் இன்று பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. நம்முடைய சுவாமிகளுடைய வரலாறு படிக்கணும். அவர் இந்த மாம்பழத்தில், நம்ம வெஸ்ட் மாம்பழத்தில் ஒரு நூலை வழங்கினார். நான் அதை வாங்கி 3 நாள் விடிய படித்தேன். நான் கார்லேயே போகும்போது படிச்சுட்டே இருந்தேன். அந்த வரலாறை படிக்கும்போது சுவாமியினுடைய தந்தையார் பெரிய சுவாமி இங்கே இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு துணிக்கடையில் வேலை செய்து கொண்டு, மயிலாப்பூரில் வேலை செய்து கொண்டு, அங்கேருந்து மயிலாப்பூரில் இருந்து இங்கே வந்து இந்த சுவாமி அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ண முடியாமல் அப்படியே அந்த கதவு ஓட்ட வழியாக நின்று அம்பிகையை பார்க்க முடியாது. ராத்திரி 12 மணிக்கு, இன்றைக்காவது இவ்வளோ வசதி, இவ்வளோ பேருந்து இருக்குது. 1980, 82 இந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய காடு, இப்போவே பெரிய வனமாக இருக்குது, பெரிய வனமாக இருக்கிறது. அன்னைக்கு எப்படி இருக்குன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட மகான், அவருடைய திருமகனார் நம்முடைய சுவாமிகள், இந்த பீடாதிபதி, இந்த ஆலயத்தை அவர் செய்ய முடியாததை, அவர் மனதிலே வந்ததை அன்னை பாலா திரிபுர சுந்தரி, அன்னை லலிதாம்பிகை அவருடைய எண்ணத்தினாலே இவ்வளோ பெரிய சமஸ்தானத்தை ஏற்பாடு செய்து எங்களை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் எல்லோரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்து வருகிறார்கள். உலகளாவிய அன்பர்கள் அவருடைய ஆதரவு தர வேண்டும். எல்லோரும் இந்த தலத்திற்கு வந்திருந்து எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியினுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பட்டாபிஷேக வழிபாடானது துவங்குகிறது. அன்பர்கள் அமைதியாக இருந்து உங்களுடைய மனதில் இருக்கிற விண்ணப்பங்கள், பிரார்த்தனைகள் எல்லோரையும் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல பதவியும் நல்ல உயர்வும் மேன்மையும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை உமையவளை வேண்டி வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இப்பொழுது வழிபாடு துவங்குகிறது. திருச்சிற்றம்பலம்.